வணக்கம். இன்னைக்கு நம்ம தினசரி வாழ்க்கையையும் பாக்கெட்டையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய சில முக்கியமான மாநில மற்றும் மத்திய அரசின் அப்டேட்ஸ்களை பற்றி தான் முழுமையா பார்க்க போகிறோம். அரசு வெளியிட்ட உண்மையான தகவல்களை வைத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ரொம்ப தெளிவா இந்த விளக்க தொகுப்புல அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கு நம்ம அஜெண்டா என்னன்னா, முதல்ல பெட்ரோல் விலை மற்றும் வானிலை பற்றிய தகவல்கள். ரெண்டாவது, டாஸ்மாக் மூடல் மற்றும் சமூக பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள். மூணாவது, மின்சாரம் மற்றும் ரொம்பவே எதிர்பார்க்கப்படும் நலத்திட்டங்கள். கடைசியா, உங்க ரேஷன் கார்டுல நீங்க உடனே செய்ய வேண்டிய ரொம்ப அவசரமான சில வேலைகள். முதல் பகுதி எரிபொருள் விலை மற்றும் வானிலை எச்சரிக்கைகள். நம்ம அன்றாட பயணத்தையும் சூழலையும் உடனே பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 28 ரூபாய். ஆமாங்க, இது சும்மா சாதாரண நம்பர் இல்ல. இப்போதைக்கு பெட்ரோல் விலை ₹3.14 டீசல் விலை 31 காசுகளும் உயர்ந்திருக்கு. ஆனா இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இனி வரும் காலங்கள்ல பெட்ரோல் டீசல் விலை இன்னும் ₹28 வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கும்னு மத்திய அரசு தரப்புல இருந்து ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது நம்ம தினசரி பட்ஜெட்ல எவ்வளோ பெரிய இம்பாக்ட உருவாக்கணும். அடுத்ததா ஒரு முக்கியமான வானிலை அப்டேட். மே 14ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை திரும்பவும் தீவிரமடைய போகுது. அதனால நீங்க தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயமுத்தூர் இல்லனா நீலகிரி மாவட்டத்துல இருக்கீங்களா? அப்போ கொஞ்சம் கவனமா இருங்க. மணிக்கு 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தகுந்த முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்பவே நல்லது. இரண்டாவது பகுதி டாஸ்மாக் மூடல் மற்றும் பொது பாதுகாப்பு. வானிலை மற்றும் பெட்ரோல்ல இருந்து நம்ம மாநில அரசு எடுத்திருக்கிற சில பெரிய சமூக மாற்றங்களை நோக்கி இப்ப போவோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு புதிய கட்டுப்பாட்டை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. அதாவது பள்ளிகள், கல்லூரிகள், கோவில்கள், அப்புறம் பேருந்து நிலையங்கள், இதுக்கு பக்கத்துல 500 மீட்டருக்கு உள்ள இருக்கிற டாஸ்மாக் கடைகளை உடனே மூடணும்னு உத்தரவு வந்திருக்கு. கரெக்டா 717 கடைகளை லிஸ்ட் எடுத்து அடுத்த 2 வாரத்துக்குள்ள கண்டிப்பா மூடியே ஆகணும்னு ஒரு ஸ்ட்ரிக்டான கெடு கொடுத்திருக்காங்க. ஆனா இது அவ்வளோ சுலபமா நடந்தல. அரசு இப்படி ஒரு உத்தரவு போட்ட உடனே கடை உரிமையாளர்கள் அவங்க தரப்பு கோரிக்கைகளை வச்சு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைகளை மூட இன்னும் கொஞ்சம் கூடுதல் டைம் வேணும், அது மட்டும் இல்லாம மூடப்படுற கடைகளை வேற மாற்று இடங்களை திறக்க அனுமதிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த கடைகளை மூடுறது மட்டும் இல்லாம இது கூடவே இன்னொரு 2 அருமையான சமூக பாதுகாப்பு திட்டங்களும் வந்திருக்கு. ஒன்னு, போதை பழக்கத்தில இருந்து மக்களை மீட்கவும் தடுக்கவும் ஒரு தீவிரமான போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம். ரெண்டாவது, சிங்கப்பெண் திட்டம். பெண்கள் எந்த நேரத்திலையும் எங்க வேணாலும் பயமில்லாம ரொம்ப பாதுகாப்பா பயணம் செய்யணுங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது நிஜமாவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தானே. இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு, மின்சாரம் மற்றும் நலத்திட்டங்கள். அரசின் இந்த முடிவுகள் நேரா உங்க வீட்டு பட்ஜெட்டை எப்படி பாதிக்கும்னு பார்க்கலாம். இந்த புது கரண்ட் பில் கணக்கு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம். உங்க வீட்ல நீங்க 500 யூனிட்டுக்குள்ள மின்சாரம் பயன்படுத்தினா 200 யூனிட் உங்களுக்கு முற்றிலும் இலவசம். மீதிக்கு மட்டும் காசு கட்டினா போதும். அதாவது 499 யூனிட் ஓடினா கூட 200 யூனிட் ஃப்ரீ தான். ஆனா அந்த மீட்டர் 500 தாண்டிடுச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், உங்களுக்கு எந்த இலவச யூனிட்டும் கிடையாது. மொத்த பயன்பாட்டுக்கும் நீங்க தான் முழு கட்டணமும் செலுத்தியாகணும். சோ மீட்டர் ரீடிங்ல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். தேர்தல் வாக்குறுதியான அந்த $2500 உரிமை தொகை எப்ப கிடைக்கும்? இதுதான் இப்போ பல குடும்பங்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. உங்க வீட்டு செலவுகள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் சமீபத்துல மே 15ஆம் தேதி ₹1000 உங்க அக்கவுண்ட்ல போடப்பட்டுச்சு. ஆனா இந்த ₹2500 முழுமையா கிடைக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாம். ஏன்னா ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிஜமாவே தகுதியான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த பணம் போய் சேரணும்னு கவர்மெண்ட் ரொம்ப கவனமா ஒரு புது லிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான 4வது பகுதி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ். இந்த நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இதை நீங்க செஞ்சே ஆகணும். இந்த காலக்கெடுவை ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. தேர்தலுக்கு அப்புறம் புதுசா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அடுத்த 2 மாசத்துல கார்டு வந்துடும். ஆனா ஏற்கனவே ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு முக்கியமான கெடு இருக்கு. அடுத்த 3லிருந்து 6 மாசத்துக்குள்ள குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கண்டிப்பா உங்களோட கைரேகையை பதிவு செஞ்சாகணும். அப்படி செய்யலன்னா ரேஷன் கார்டுல இருந்து பேர் கண்டிப்பா நீக்கப்படும்னு திட்டவட்டமா சொல்லிருக்காங்க. அந்த ₹2500 உரிமை தொகை எந்த சிக்கலும் இல்லாம உங்களுக்கு வரணும்னா நீங்க உடனே இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்டெப் 1, உங்க கைரேகை பதிவை உடனே முடிச்சிடுங்க. ஸ்டெப் 2, உங்க ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணுங்க. ஸ்டெப் 3, அதே ஆதார் நம்பரை உங்க பேங்க் அக்கவுண்டோட லிங்க் பண்ணுங்க. ஏன்னா இந்த உரிமை தொகையை வாங்குறதுக்கு ஒரே முக்கியமான டாக்குமெண்ட் உங்க ரேஷன் கார்டு மட்டும்தான்.
ஃபைனலா நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அப்டேட்ல இருக்கா? இல்ல மாசம் 2500 ரூபா வாங்குற வாய்ப்பை நீங்களே மிஸ் பண்ண போறீங்களா? நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டியது கை நழுவி போகாம இருக்க உடனே இன்னிக்கே அதுக்கான ஆக்ஷனை எடுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள விளக்க தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.